இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீங்க கீழே விழுந்தப்போ நான் பயந்துட்டேன் தெரியுமா? ஏன் செத்துருவன் பயந்துட்டியா? இல்ல, அது உங்க வயித்துல இருக்கிற சிவாவோட குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. ஒன்னும் ஆகலன்னு நான் நினைக்கிறேன். நீ போ. ஜஸ்ட் 10 months தானே. இல்ல, எனக்கு தெரியும் அது கஷ்டம்தான், கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து சிவாவோட குழந்தைய எனக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க, எப்படி வேணாலும் இருங்க. ஆனா அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. தேங்க்ஸ். இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். அது உங்களுக்கு தான் அசிங்கம். என்ன சொன்ன? என்ன சொன்ன சொல்லு. அதான் சொல்லிட்டேனே. மறுபடியும் சொல்லு. இல்ல, உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போகும். அது உங்களுக்கு தான் அசிங்கம். அசிங்கப்படாதீங்கன்னு சொன்னேன். பேசாம வாயை மூடிட்டு போயிடு ஜனனி. உன்னை போயிடுன்னு சொன்னேன். நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே. இல்ல, நான் எதுவும் தப்பா சொல்லிட்டேனா? போயிடுன்னு சொன்னா போயிடு, அதான் உனக்கு நல்லது. போ. நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவாச்சும் ட்ரை பண்ணுங்க. ஜனனி பேசாதன்னு சொன்னேன். இப்ப நீ போயிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு அது நல்லது. தயவு செஞ்சு போ. நான் ஒன்னும் தப்பா சொல்லல. நீங்க என்ன மாதிரி சாதாரண பொண்ணு இல்ல, நீங்க கர்ப்பமா இருக்கீங்க. அத மனசுல வச்சுக்கிட்டு கேர்ஃபுல்லா இருங்கன்னு தான் நான் சொல்றேன். ப்ளீஸ் போ. உங்களுக்கு வேணும், ஆனா வேண்டாம், அப்படிதானே? பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் நீங்க கூலா இருங்க ப்ளீஸ். எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். என்ன பேசிக்கலாம்? சொல்லுங்க தம்பி, என்ன பேசிக்கலாம்? நீங்க பேசுற மாதிரியே பண்ணி வச்சிருக்கீங்க. துளசி ஏதாவது சொன்னாங்களா? அவ எப்படி தம்பி சொல்லுவா? அவ எந்த காலத்திலயும் உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டா. வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட தப்பா சொல்ல மாட்டா. சித்தி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் ப்ளீஸ் தெளிவா சொல்லுங்க. எனக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு, ஒண்ணுமே புரியல. புரியுற மாதிரி சொல்லட்டுமா? சொல்லுங்க தம்பி. தயவு செஞ்சு சொல்லுங்க. என்ன? துளசிய மனைவியே இல்ல, ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல, டைவர்ஸ் பண்ண போறேன்னு வேற சொன்னீங்க. எல்லாத்துக்கும் நாங்க ஒத்துக்கிட்டோம்ல. ஆனா இன்னைக்கு அவளை கர்ப்பமாக்கி நிக்க வச்சிருக்கீங்க. துளசி வயித்துல உங்க குடும்ப வாரிசு வளருது. அந்த குழந்தைக்கு யார் அப்பா? நீங்க தானே. தப்பிச்சு போயிட்டீங்களா? சரிங்க தம்பி, இப்ப வேணா நீங்க தப்பிச்சு போயிருக்கலாம். ஆனா நான் இதை விட மாட்டேன். என் பொண்ணுக்காக நான் போராடுவேன். என் துளசியை நான் வாழ வைப்பேன். உங்களுக்கு பொண்டாட்டியா வாழ வைப்பேன். இது சத்தியம். உன் வயித்துல சிவா குழந்தைய சுமந்துட்டு இருக்கேன்ல, அத பத்தி தான் நான் கேக்குறேன். இதெல்லாம் உன் விருப்பத்தோட தான் நடந்ததா, இல்ல உன் விருப்பம் இல்லாம நடந்ததா? உனக்கு விருப்பம் இல்லாம இதெல்லாம் எப்படி நடக்கும்? துளசி, சொல்லிட்டு அழு. என்ன துளசி, நீயா இப்படி எல்லாம் பண்ண? நீயா இப்படி ஒரு தப்ப பண்ண? கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? நீ எங்க இருக்க, என்ன மாதிரி சூழ்நிலையில இருக்க? இதெல்லாத்தையும் நினைச்சு பாத்தியா இல்லையா? ஜனனி இங்க இருக்கும்போது நீ எப்படி வாழ முடியும்? தப்பு பண்ணிட்ட துளசி, அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்ட. நான் உங்களோட வளர்ப்பு சித்தி, நான் உங்க பிள்ளை. நான் தப்பு பண்ணுவேனா? நான் எந்த காலத்திலயும் தப்பே பண்ண மாட்டேன். இது எல்லாமே சூழ்ச்சி சித்தி. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா?
அப்போ டெஸ்ட் பண்ணப்போ சிவாவோட கரு அணுக்களை எடுத்து உங்களுக்கு வச்சாச்சு. ரிசல்ட்டும் பாசிட்டிவ் தான். நீங்க கன்சீவா இருக்கீங்க. சிவாவோட குழந்தை உங்க வயித்துல வளருது. கோவப்படாதீங்க. கொழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்லணும் போல இருக்கு. பார்க்க அப்பாய் மாதிரி இருந்துட்டு என்ன வேலை செஞ்சிருக்கா பாரு. என்னாச்சு? நீங்க 2 பேரும் மட்டும் தனியா பேசிட்டு இருக்கீங்க. சித்தி, அம்மா கோயிலுக்கு போகணும். பவானி, நீ என்ன கிச்சன் பக்கம்லாம் சுத்திட்டு தெரியுற? அம்மா தான் கூப்பிட்டாங்க. ஏய், நான் எங்கடி கூப்பிட்டேன்? சும்மாமா. அம்மா, கோயிலுக்கு எப்படி போனீங்க? ஆட்டோல எல்லாம் போக கூடாதே. ஏய், ஒன்னதான் ஆட்டோல போக கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். துளசி ஏன் போக கூடாது? மலேசியா சொன்னாங்கன்னா ஏதாவது ஒரு காரணம். சித்தி, ஆமா, என்ன வேண்டுதல்? திடீர்னு கோயிலுக்கு போயிட்டீங்க? சாமிக்கு தெரியாதம்மா, நாம சொல்லிதான் தெரியணுமா என்ன? ஏய் ஃப்ராடு, துளசி என்ன பண்ண? நான் என்ன பண்ணேன்? அவங்க என்ன குழந்தையா? எப்படி பண்ண? என்ன பண்ண சொல்லு. கத்தாத, 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 கத்தாத. வாயை மூடிட்டு பேசாம இரு. கத்துனேன்னு வச்சுக்கோ. எல்லாருக்கும் கேட்டதுன்னா இங்க வந்துருவாங்க. நீ பண்ண கன்றாவி எல்லாம் நான் சொல்லுவேன். என் பொண்ணுக்கே தெரியாம அவளை கர்ப்பமாக்கி வச்சிருக்கல. உன்னை என்ன பண்ணலாம்? சேனலக்காரி, ஆஹா, துளசி உண்மையை சொல்லிட்ட போலயே. வரட்டு சிரிக்கி. உன்னை நீ சிவாவுக்கு பொண்டாட்டியா இருக்க, ஏன் மகளை அசிங்கப்படுத்திட்டல? இல்ல அம்மா, எனக்கு குழந்தை பிறக்காது, அதனாலதான். அதனால ஏன் பொண்ணுதான் கிடைச்சாளா? அவ வாழ்க்கை என்ன ஆகுறது? சிவாவுக்கு பொண்டாட்டியா துளசி இருக்கட்டுமா? சொல்லுடி, இருக்கட்டுமா? இல்ல, சிவாக்கு நான் மட்டும்தான் பொண்டாட்டி. அப்போ நீ தானடி புள்ள பெத்துக்கணும். ஏன் பொண்ணு ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி, சொல்லுடி, அடிக்காதீங்க. பின்ன அடிக்காம அடிக்காதீங்க. உனக்கு கொஞ்சம் முடியும். சேனல பேய்டி நீ. பிசாசு, இந்த குடும்பத்து மேல இருக்கிற நன்றி கடனுக்காக, அதுக்காகத்தான் உன்னை நான் உயிரோட விடுறேன். இல்லன்னு வச்சுக்க, உன்னை கொன்னு இருப்பேன், இல்ல உன் குடலை உருவி மோலைய போட்டிருப்பேன். ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏடி? இத பாருங்க, சும்மா சும்மா அடிச்சிட்டே இருக்காதீங்க. நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ? துளசி எப்படி கர்ப்பமாக்குறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உன்னை துரத்தி விட்டுருவாங்க. துளசி திட்டுவாளேன்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல, நீங்க நல்லவங்க தானே. உன்ன மாதிரி ஃப்ராடுங்களுக்கு நான் ரொம்ப கெட்டவன். முழுசா நான் சாமி அண்ணன் வை, ஒரு நாள் தாங்க மாட்டேன்.